அமெரிக்கா வந்து வாங்கின அடி சாதாரண அடி இல்லை, ஈரான்கிட்ட அவங்களுக்கு எதிர்பார்க்காத அடியை ஈரான் கொடுத்துருக்கிறது. அமெரிக்காவுடைய தளங்களை அழித்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அனைத்து தளங்களுக்கும் ஒரு அச்ச உணர்வை ஊட்டி அவர்களையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றைக்கு ஈரான் வந்து ரணகலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூடி பின்பு அமெரிக்க அதிபர் நாட்டோ நாடுகள்கிட்ட முறையிட்டார், ஏசியா நாடுகள்கிட்ட முறையிட்டார், சைனாட்ட முறையிட்டார். எல்லா நாடுகளும் உங்கள் இராணுவத்தை அனுப்புங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை நம்ம விடுவிக்கணும்னாரு. ஒருத்தரும் வரல. அங்கு தோல்வி அவருக்கு, டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர். என்டையர் மிடில் ஈஸ்ட்டை அமெரிக்கா கேப்சர் பண்ணிருச்சு, வெனிசுலாவை கேப்சர் பண்ணிருச்சு. இருக்குது ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு ஈரானையும் அமெரிக்கா கேப்சர் பண்ணிட்டா ஒட்டுமொத்த எண்ணெய் வளத்திற்கு அமெரிக்காவை நம்பித்தான் அனைத்து நாடுகளும் இருக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை எந்த நாடுகளும் விரும்பவில்லை. எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030 அப்துல் கலாம் கொடுத்தாரு. அதை செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து அமெரிக்காவை நம்பி நம்ம இருக்க தேவையில்லை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை நம்பி நம்ம இருக்க தேவையில்லை. 60 to 70% நம்ம பயோஃபியல், எத்தனால் அண்டு எமல்சிஃபிகேஷன், இந்த 3 டெக்னாலஜிலே வந்திருக்கும். அமெரிக்காவை அந்த தளங்களிலிருந்து விரட்டுவது வரை அமெரிக்காவை உள்ளே விட்டுறது கஷ்டம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஏகப்பட்ட ஸ்ட்ரெய்ட்ஸ் இருக்குது. அத்தனை பேருமே கப்பலுக்கு பணம் வசூலிக்கிறான். இவன் பணம் வசூலிக்காமல் ஃப்ரீயாக அலோவ் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ வசூலிக்க போகிறாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம் சார். ஈரான் மீதான தாக்குதலை ஒரு 5 நாள் நிறுத்துறதுன்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். இப்போ சனிக்கிழமை பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் போர் நிறுத்தம்னு சொன்னப்போ அது அவங்க ஒரு அவகாசத்துக்கு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் கருத்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த போர் ஒரு முடிவை நோக்கி போகுதா, இல்லை இன்னும் பெரிய போராக மாறதுக்கான ஒரு ஆபத்தாக தெரியும்? அமெரிக்கா வந்து வாங்கின அடி சாதாரண அடி இல்லை, ஈரான்கிட்ட அவங்களுக்கு எதிர்பார்க்காத அடியை ஈரான் கொடுத்துருக்கிறது. ஈரான் வந்து ஒரு சுப்ரீம் லீடரை கொண்டுட்டாப்பலே போதும், ஒட்டுமொத்த ஈரான் மக்களும் தெருவுக்கு வந்து புரட்சி செய்து மாற்றி விடுவார்கள், நம்ம பொம்மை அரசாங்கத்தை நிறுவிடலாம் என்று நம்பிய ட்ரம்ப்புக்கு விழுந்த அடி மரண அடி. ஏனென்று சொன்னால் 37 ஆண்டுகள் ஈரானை ஆட்சி புரிந்த அயத்துல்லா அலி கமேனி உருவாக்கிய சிஸ்டம், அவரும் அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய கொமேனி அவர்கள் உருவாக்கிய சிஸ்டம் அது ஒரு ரோபோஸ்ட் சிஸ்டம். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரக்சர். இப்போ 3மே யார் தலைமை ஏற்றுக்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. தலைமை ஒரு வேளை அழித்தொழிக்கப்பட்டால், தலைமை ஒரு வேளை மறைந்தால், அதற்கு அடுத்த தலைமை எப்படி வர வேண்டும் என்பதில் ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணுது. அந்த ஸ்ட்ரக்சர் அழகாக ஒர்க் பண்ணுது. அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸு, பிரசிடெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், இந்த 3 பேர் சேர்ந்து சுப்ரீம் லீடர் எலிமினேட் பண்ணப்பட்டால் இவர்கள் ஆட்சியை நடத்துவார்கள். அந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு லீடரை தேர்வு செய்யும். அவர் சுப்ரீம் லீடராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுதான் எல்லா கமாண்ட் ஸ்ட்ரக்சரும். ஐஆர்ஜிசி அப்படி தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படி தான், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் அப்படி தான். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். அப்போ அமெரிக்கா எதிர்த்தாக்குதல் நடத்தி அமெரிக்காவுடைய தளங்களை அழித்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அனைத்து தளங்களுக்கும் ஒரு அச்ச உணர்வை ஊட்டி அவர்களையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றைக்கு ஈரான் ரணகலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு குண்டு மழை பொழிந்து, ஏவுகணை மழை பொழிந்து, ட்ரோன் மழை பொழிந்து, காமிகாசி ட்ரோன்ஸை லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸோடு அடித்து சாஹித் 136 ட்ரோன்ஸை வச்சு சர்வநாசம் பண்ணி அவர்களை துவசம் செய்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை கொண்ட அமெரிக்காவையும், ஏர் சுப்பீரியாரிட்டி உள்ள இஸ்ரேலையும், ஏர் டிஃபென்ஸ் சுப்பீரியாரிட்டி உள்ள இஸ்ரேலையும், சைபர் செக்யூரிட்டி கொண்ட இஸ்ரேலையும் இன்றைக்கு ஈரான் எதிர்த்து கேள்வி கேட்கிறது, ஈரான் எதிர்த்து அடிக்கிறது. அவர்கள் தலைவர்களையெல்லாம் எலிமினேட் பண்ணால் கூட ஸ்பையை வச்சு, சேட்டலைட்டை வச்சு, ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்கை வச்சு, சேட்டலைட், ஏர்க்ராஃப்ட், ரடார் அண்ட் தென் ஸ்பை ட்ராக்கிங், இத்தனையும் இன்டகிரேட்டடு சைபர் செக்யூரிட்டியை வச்சு அவங்க லீடர்ஷிப்பை எலிமினேட் பண்ணாலும்
தொடர்ந்து லீடர்ஷிப் வந்துக்கிட்டே இருக்குது, எமர்ஜ் ஆகிட்டே இருக்குது. அவங்க அடித்து நொறுக்கிட்டே இருக்காங்க, வித்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடி 80%, அதாவது 20% குளோபல் ஆயில் சப்ளையை தடை செய்து 80% நம்மளுக்கு வரணும், இந்தியாவுக்கு வர வேண்டிய அதுவும் தடை செய்யப்பட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடி பின்பு அமெரிக்க அதிபர் நாட்டோ நாடுகள்கிட்ட முறையிட்டார், ஏசியா நாடுகள்கிட்ட முறையிட்டார், சைனாட்ட முறையிட்டார். எல்லா நாடுகளும் உங்கள் இராணுவத்தை அனுப்புங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நம்ம விடுவிக்கணும்னாரு. ஒருத்தரும் வரல. அங்கு தோல்வி அவருக்கு. டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர். யாருக்கு? அமெரிக்க அதிபருக்கு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர். இப்போ டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் வந்த உடனே ஏன் டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா, என்டையர் மிடில் ஈஸ்ட்டை அமெரிக்கா கேப்சர் பண்ணிருச்சு, வெனிசுலாவை கேப்சர் பண்ணிருச்சு. இருக்குது ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, ஈரானையும் அமெரிக்கா கேப்சர் பண்ணிட்டா ஒட்டுமொத்த எண்ணெய் வளத்திற்கு அமெரிக்காவை நம்பித்தான் அனைத்து நாடுகளும் இருக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை எந்த நாடுகளும் விரும்பவில்லை. எனவே நீயா ஆரம்பித்த போர் நீயா முடிச்சுக்கோ, நாங்கள் இதில் தலையிட மாட்டோம், தலையிட்டு ஈரானுக்கு எதிராக செயல்பட மாட்டோம் என்று நாட்டோ நாடுகளும் யூரோப்பியன் யூனியனும் ஏசியா கண்ட்ரிஸும் ஒதுங்கி இருக்கிறதுனால இவர்களுக்கு அடுத்த வழி என்ன செய்யுதுன்னு தெரியவில்லை. இது இரண்டாவது. மூன்றாவது, இன்டர்னல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அப்போசிஷன் ஃப்ரம் காங்கிரஸ் டிக்ளேர்டு திஸ் வார் அஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். அப்புறம் அமெரிக்காவுடைய செனட்டரும் காங்கிரஸுமே இதை எதிர்க்குது. டெமோக்ராட்ஸ் ரிப்பப்ளிகன்ஸும் எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய சிவில் சொசைட்டி தினமும் போராடுகிறது. அமெரிக்காவுடைய இன்டலெக்சுவல்ஸு இந்த ட்ரம்ப்புக்கு எதிராக களத்தில் இறங்குகிறார்கள். இது அமெரிக்காவுக்கு பாதகமாக போய் முடியும், $200 பில்லியன் வேஸ்ட்டு, இந்த போரில் தேவையில்லாமல் அமெரிக்கா தன்னை ஈடுபடுத்தி கொண்டு விட்டது என்று அங்கே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இது மூணாவது ஃபெயிலியர். நாலாவது ஃபெயிலியர் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோசர். அப்புறம் இஸ்ரேலினுடைய சவுத்து பார்ஸில் ஏற்படுத்தப்பட்ட தாக்குதலின் விளைவாக ஒரு மிகப்பெரிய கேஸ் ஃபீல்டு, 2 ரெஃபைனரியை க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது ஈரானுக்கு. மோர் தென் 70 to 80% டொமஸ்டிக் சப்ளை இதனால் பாதிக்கப்படுகிறது. அதை தாண்டி ஈரான் கொடுத்த ரிட்டாலியேஷன் அட்டாக், கத்தார் கேஸுடைய ராஸ் லபானில் அடித்த அடியில் ராஸ் லபானுடைய 5 ஆண்டுகளுக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டு. அப்போ இதெல்லாம் எஸ்கலேட் ஆக நாட்டில் ஆயில் ப்ரைஸ் ஆல்ரெடி பிரெண்டனுடைய ஆயில் ப்ரைஸ் $120 போயிடுச்சு, $150 போயிடும். ரெண்டாவது, கேஸினுடைய தட்டுப்பாடு உலகளாவிய ஒரு எக்கனாமிக் இம்பேக்டை ஏற்படுத்தும். இதன் விளைவாக ஆயில் ஸ்டாக்கெல்லாம் சரிகிறது, கேஸ் ஸ்டாக் சரிகிறது. இதனால் ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்டாக் மார்க்கெட்டு வீழ்ச்சி, அதனால் ஏற்படுத்தக்கூடிய பண செயலிழப்பு, இது எல்லாமே ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு சைடு ஈரானுடைய அட்டாக்கு, இன்னொரு சைடு நாட்டோ நாடுகள் ஒத்துழையாமை, இன்னொரு சைடு இன்டர்னல் ப்ராப்ளம், இன்னொரு சைடு எக்ஸ்டர்னல் ஸ்டாக் மார்க்கெட்டு. இத்தனையும் சேர்ந்து ட்ரம்ப்பை ஒரு 5 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்க வைத்திருக்கிறது. இந்த 5 நாள் போர் நிறுத்தம் இது வாபஸாகலாம், இல்லை 5 நாள் போர் நிறுத்தம் ஒரு ஏமாற்று வேலையாக கூட இருக்கலாம். அதனால தான் ஈரான் அதை நம்பலை. உன்னை நம்ப முடியாது, அமெரிக்காவை நம்ப முடியாது, நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருப்போம் என்று அவர்கள், நீ இந்த ஏரியா விட்டு காலி பண்ணுற வரைக்கும் உன்னை அடிக்காம விட மாட்டோம் என்ற நிலையில் ஈரான் அடித்து கொண்டிருக்கிறது. எனவே ஈரான் சுப்ரீம் லீடர் இழந்த பிறகு இனிமேல் இழப்பதற்கு என்ன இருக்கிறது? எனவே வைத்து பார்த்து விடுவோம் என்ற நிலையில் ஈரான் இருப்பதன் காரணமாக இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் ட்ரம்ப் ட்ரூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். மேபி இன்டைரக்ட் சேனல் த்ரூ பாகிஸ்தான், த்ரூ டர்க்கி, த்ரூ ஈஜிப்டு, த்ரூ ஓமன் மூலமாக இன்டைரக்ட் சேனல் மூலமாக பேசிக்கிட்டு இருப்பார் ஒழிய டைரக்ட் சேனலில் பேசலை. எனவே அவர் ட்ரூஸை நம்புவதற்கு ஈரான் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஈரான் மீது தாக்குதல் நடத்தி 170 மாணவர்களை கொன்ற நாடு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும். அந்த ஒரே நாளில் சுப்ரீம் லீடரை கொன்றொழித்தார்கள். ஸோ இவர்களை நம்புவதற்கு ஈரான் தயாராக இல்லை. எனவே இந்த போர் எந்த அளவுக்கு ஒரு முடிவுக்கு வரும் என்பதில் அமெரிக்காவினுடைய பின்வாங்கலை பொறுத்தும் ஒரு முடிவு நம்மளுக்கு தெரியும்.
பொதுவாக வந்து உளவுத்துறைகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட சிஏவும் இஸ்ரேலோட முசாட்டின்னு தான் வந்து பெருசாக சொல்லுவாங்க. வந்து எப்படி அவங்க கணிக்க தவறுனாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஈரானில் வந்து ஒரு தலையை துண்டிச்சுட்டா வந்து அங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. இது எப்படி அவங்க கணிக்க தவறுனாங்கன்னு நினைக்கிறீங்க? அது அவருடைய அயத்துல்லா அலி கொமைனியினுடைய சிஸ்டம். அந்த கொமைனி வரிசையாக வந்தாங்கல்ல, அவங்க ஏற்படுத்தின சிஸ்டம் அது. அந்த சிஸ்டத்தை அந்த மக்கள் வந்து சின்சியராக கடைப்பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்நேரமும் உயிர் போகும் என்பது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம தொடர்ந்து போராடணுன்ற ஒரு அந்த உணர்வு, நேச்சுரல் ஸ்பிரிட்டு, அந்த மதகுருமார்களுடைய வழிநடத்துதல், இதெல்லாம் தான் காரணம். அப்போ அந்த ஒரு டிசிப்ளின்டு ஆர்மி அதுதான் காரணம். டெக்னாலஜி அட்வான்ஸ்டு நேஷன் ஃபார் மிசைல்ஸ், இதெல்லாம் தான் காரணம். அதே மாதிரி திட்டமிடலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட திட்டமிடலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹார்முஸ் நீரிணையை வந்து நாங்கள் மூடுவோம் அப்படிங்கிறத ஈரான் முதலேருந்தே சொல்லுது. வந்து இன்னைக்கு அதெல்லாம் வந்து ஒரு சிக்கலில் நிற்கிது அமெரிக்கா. வந்து இதையும் எப்படி அவங்க கணிக்க தவறுனாங்கன்னு நினைக்கிறீங்க? ஈரான் தானே நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம்னு நினச்சாங்க, அங்கே முடியல. ஈரான் வந்து அடிக்கிற அடியே தாங்க முடியல. அதனால் வந்து 2 USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை கொண்டு போய் நிறுத்தி, 70 விமானங்கள் கொண்ட 2 கப்பல் கொண்டு போய் நிறுத்தி கூட 5000 டார்கெட்ஸில் குண்டு போட்டு அழித்தும் கூட ஈரான் எழுந்து நிற்கிறது. அப்போ அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ். அதனால் அவங்களால தனியாக சமாளிக்க முடியலை, தனியாக அதை வந்து மேனேஜ் பண்ண முடியலை அமெரிக்காவில். அப்போ இத்தனை அழுத்தங்கள் இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இத்தனை அழுத்தங்கள் தான் வந்து பின்வாங்க வைத்திருக்கிறது அமெரிக்காவை. எப்படி ஈரான் இதுக்கு தயாராச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஏகப்பட்ட பொருளாதார தடைகள்லாம் இருந்தும் வந்து இப்படி ஒரு இருக்குது, அவங்களுக்கு ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் இருக்குது. இப்போ தான் அமெரிக்கா வந்து பொருளாதார தடையை நீக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய சவரன் ஃபண்டு ஆக்சஸ் கிடையாது. அவங்களுக்கு வரக்கூடிய ஏற்றுமதி இப்போ தடைபட்டிருக்கு. இத்தனையும் அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான். இருந்தாலும் எண்ணெய் வளமும் கேஸ் வளமும் அவர்களை வந்து உயிர்ப்பிப்போடு வைத்திருக்கிறது. அதை காப்பாற்றுவதற்கு அவர்கள் வந்து ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட நாடு ஈரான். பாரசீகம் நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட நாடு. இப்போ அந்த பாரம்பரியத்தில் வந்த அந்த நாட்டுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை என்ஷூர் பண்ணணும். ஃபாரின் பாலிசியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. லீடர்ஷிப் இன் ஆயில் அண்டு கேஸ், இதில் இருக்கக்கூடிய லீடர்ஷிப்பை நம்ம எந்த நிலையில் விட்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் பொருளாதாரத்தினுடைய பின்புலம் என்று அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அமெரிக்கா தொடர்ந்து அதை எப்படியாவது பிடிச்சிடணும், அதை எடுத்துடணும்னு சொல்லி அந்த மக்களை தொடர்ந்து துன்பப்படுத்திகிட்டு இருக்கு, மக்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. ஸோ இது எவ்வளோ நாளைக்கு தான் பார்த்துட்ருக்க முடியும்? அப்போ ஒரு முடிவு எடுத்தால் தான் சரியாக வரும் அப்படின்ற முடிவுக்கு இப்போ வந்திருக்காங்க. 1 மாதம் கடந்த போர் போய்கிட்டு இருக்கு. வந்து இப்போ கடந்த சில நாட்கள் போரில் பார்க்கும்போது இன்னைக்கு போரில் யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆதிக்கம் செலுத்துவது அமெரிக்காவும் இஸ்ரேல் தான் ஆதிக்கம் செலுத்துது. ஆனால் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை இன்னும் ஈரானுக்கு இருக்குது என்பது தான் பெரிய பெரிய ஆச்சரியம். ஆதிக்கம் செலுத்துவது என்று எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் சுப்பீரியர் இன் ஏர் சுப்பீரியாரிட்டி, ஸ்ட்ராட்டஜிக் பார்டர் செக்யூரிட்டி, ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்கு, ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ஸ், மிசைல்ஸ், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ், பாம்பர்ஸு, இப்படி ட்ரோன்ஸ், இப்படி எல்லா வகையிலையுமே வந்து அட்வான்ஸாக இருக்குது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். ஆனால் இவர் 2 பேரையும் ட்ரோன்ஸையும் மிசைலை மட்டும் வச்சுக்கிட்டு அடித்து துவைச்சி சர்வநாசம் பண்ணிவிட்டது ஈரான். அப்போ இவங்க என்னதான் இருந்தாலும் சுப்பீரியராக இருந்தாலும் ஈரானுடைய வித்ஸ்டாண்டிங் பவர், ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச், ஹிட்டிங் அண்ட் பிரேக்கிங் த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அயன் டோமாக இருக்கட்டும், டேவிட் ஸ்லிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஆரோ சிஸ்டமாக இருக்கட்டும், ஆரோ 3 அண்ட் ஆரோ 2 இருக்கட்டும், இந்த 4 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அடித்து தோசம் பண்ணி தாக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறது ஈரான் என்று பார்க்கும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் டிக்கோ கார்சியா வரைக்கும் அடிச்சிருக்காங்க. நேற்று டிக்கோ கார்சியா 2000 கிலோமீட்டருக்கு மேலே தாவி அடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக ஈரான் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்தியன் ஓஷனில். அப்போ அந்த அளவுக்கு அவருடைய ரீச், அந்த அளவுக்கு அவருடைய ஸ்ட்ராட்டஜி, திட்டமிடல், அவருடைய பிளானிங், அவருடைய ப்ரெசிஷன், அதுக்கு வந்து சைனாவுடைய ரெடார் சிஸ்டம் வந்து ஹெல்ப் பண்ணுது, சைனாவுடைய சேட்டலைட் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது, ரஷ்யாவுடைய சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் இந்த ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற அடியில் அதுதான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமே சர்ப்ரைஸ். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகோ கார்சியா மேலே வந்து தாக்குதல் வந்து நாங்கள் பண்ணலைன்னு ஈரான் மறுத்திருக்கதா செய்திகள் வருது. வந்து சிலர் சொல்கிறாங்க இஸ்ரேல் அதை பண்ணிக்கிட்டு வந்து பிரிட்டனை போருக்குள்ளே கொண்டு வரதுக்காக அதை பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே எகிப்தில் அவங்க அதை மாதிரி பண்ணியிருக்காங்க. வந்து தெரியல, அது சில நேரங்களில் சவுதி அரேபியாவே அலறிச்சில்ல. ஆரம்கோவை நாங்கள் அடிக்கலைன்னு சொல்லி ஈரான் சொன்னாங்கல்ல, ஆரம்கோவை நாங்கள் அடிக்கலை, அப்போ யார் அடித்தது? அப்போ இஸ்ரேல் ஃபோர்ஸ் அடிச்சிச்சா இல்லை அமெரிக்கன் ஃபோர்ஸ் அடிச்சிச்சா? மேபி அவங்க சவுதி அரேபியாலையும் இதை உள்ளே இழுப்பதற்காக செஞ்சிருக்கலாம். அதனால் வாரில் இது சகஜம். அது வந்து இந்த மாதிரி
டிசெப்டிவ் ஸ்ட்ராட்டஜி வந்து சகஜம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப தொழில்நுட்பங்கள் ரொம்ப முன்னேறிக்கிற நிலைமையில் வந்து இப்படி ஒரு தவறாக வழிநடத்த முடியுமா? வந்து அவங்களே அடிச்சுட்டு ஈரான் தான் அடிச்சதுன்னு சொல்ல முடியுமா? வழி நடத்த முடியுமான்னா வழி நடத்திட்டு தானே இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னால் யுஎன் ரெசல்யூஷன்னா ஒன்றும் கிடையாது, ஜெனீவா ஒப்பந்தம் ஒன்றும் கிடையாது, எதுக்குமே மதிப்பு கிடையாது. அப்படின்றப்ப வல்லவன் வகுத்ததே வழின்ற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்து. எவனுக்கு தைரியம் இருக்கோ எவனுக்கு திறமை இருக்கோ அவன் தான் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போதும் அப்போ இங்கே என்ன நியாயம் இருக்குது, நீதி இருக்குது, நேர்மை இருக்குது, ஜியோ பொலிட்டிக்ஸ் இருக்குது, ஒன்றும் கிடையாது. ட்ரம்ப் இன்னைக்கு கூட அறிவிச்சிருக்காரு வந்து அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து வந்து ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாக்கும். அவர் சொல்லுவார், அவருக்கு வேறு வழி இல்லை. ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாக்கணும்னா ஏன்னா ஈரான் ஒத்துக்கிட்டுச்சா? வி போத் வில் காட் த ஹார்மோஸ் செஞ்சுன்னா நம்மளை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்களா? அதனால் ஈரான் அந்தளவுக்கு ஈஸியாக விடாது. அமெரிக்காவை அந்த தளங்களிலிருந்து விரட்டுவது வரை அமெரிக்காவை உள்ளே விட்டுறது கஷ்டம். அமெரிக்காவோட ஒரு அதிபர் மாதிரி ஒரு பெரும் பதவியில் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா போர் தொடங்களிலிருந்து மாற்றி பேசிகிட்டே இருக்காரு. இந்த போரோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அவருக்கு ஃபேஸ் வந்து எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டார். அப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு ஃபேஸ் சேவிங் மெக்கானிசம் வேணும். அதை சொல்லிவிட்டு தப்பிச்சு வந்துடணும். இவர் தப்பிச்சு வந்துட்டாலே ஈரான் ஹார்முஸ், இவர் வெளியே வந்துட்டாலே ஈரான் ஹார்முஸ் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு போகுது. இத்தனைக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஏகப்பட்ட ஸ்ட்ரைட்ஸ் இருக்குது. அத்தனை பேருமே கப்பலுக்கு பணம் வசூலிக்கிறான். இவன் பணம் வசூலிக்காமல் ஃப்ரீயாக அலோவ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ வசூலிக்க போகிறாங்க. அப்போ அந்த ஒரு சூழல் வரது. அமெரிக்கா போயிட்டாலே ஹார்முஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்மலைஸ் ஆகி போகுது. இந்த போர் தொடர்ந்ததுன்னா என்ன விதமான ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பாக இந்தியாவில் என்ன நடக்கும்? இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும். நமக்கு 10 நாளைக்கு தான் கேஸ் இருப்பு கையில் இருக்குது. 7 to 8 வீக்ஸு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும்? 5.3 மில்லியன் டன்ஸ் க்ரூட் ஆயில் இருக்குது. 6.5 மில்லியன் டன்ஸுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஸ்டோரேஜ் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய தேவை வர மாதம் வந்து 5.5 மில்லியன் பேரல்ஸ் பெர் டே தேவை இருக்குது. ஸோ அதை வந்து மீட் பண்ணுறதுக்கு மேபி இன்னும் ஒரு மாதம் அது நீடிச்சிச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக தான் விடுது. எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030 அப்துல் கலாம் கொடுத்தாரு. அதை செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து அமெரிக்காவை நம்பி நம்ம இருக்க தேவையில்லை, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நம்பி நம்ம இருக்க தேவையில்லை. 60 to 70% நம்ம பயோஃபியல், எத்தனால் அண்டு எமல்சிஃபிகேஷன் இந்த 3 டெக்னாலஜிலே வந்திருக்கும். அதுக்கடுத்து நியூக்ளியர் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னா, தோரியம் பேஸ்டு நியூக்ளியர் ரியாக்டரை ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னா, கல்பாக்கம் கபினி ரியாக்டர் வந்து ஆப்ரேஷனுக்கு வந்தாச்சு, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அதை வந்து கமர்ஷியல் ஸ்கேலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா சின்ன சேலஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணியாச்சுன்னா, சரி பண்ணக்கூடிய பணத்தை இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருந்துச்சின்னா இன்றைக்கி அடுத்த 250 ஆண்டுகளுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டியை பற்றியோ கவலைப்பட தேவையில்லை, எரிசக்தியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இவி வெஹிக்கிள்ஸ், ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம வந்து எனர்ஜி இண்டிபெண்டன்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்றைக்கி வந்து அமெரிக்காவை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து சிதம்பரம் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதிலேயே அவர் விமர்சிச்சிருக்கார், இந்தியாவோட ஸ்டாண்டை விமர்சிச்சிருக்கார். வந்து இப்போ நாளைக்கு வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவிலேயோ பாகிஸ்தான்லேயோ அணுவில் இருக்குது அப்படின்றத அழிக்க வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவனு ஒரு கேள்வி எழுப்புறார். எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்தியாவோட ஸ்டாண்டை? அது ஏற்கனவே கலாம் சார் இருக்கும்போதே வந்து நம்ம அணுசக்தி அணுகுண்டு தயார் பண்ணக்கூடாதுன்னு நம்ம மேலே சாங்ஷன் போட்ட நாடு தானே. நம்ம இது வரைக்கும் என்பிடியில் சைன் பண்ணலை, நம்ம சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். நோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூஸ் பட் வியர் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட். அதை ப்ரூவ் பண்ணது அப்துல் கலாமும் சிதம்பரமும். யார்? நரசிம்மராவ் வாஜ்பாய் ரெஜிம் 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணாங்க. அப்போ வந்து அன்னைக்கே வந்து அவங்க வந்து நம்ம மேலே தாக்குதல் நடத்தலை. அணுகுண்டு இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குது. நம்ம மேலே யாராவது தாக்குதல் நடத்தினா திருப்பி அடித்தோம்னா அவன் இருக்க மாட்டான். ஸோ அந்தளவுக்கு அக்னி இருக்குது நம்மகிட்ட, பிரம்மோஸ் இருக்குது, நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம சேஃபாக இருக்கும். தாக்குதல் நடத்தலாம், அடுத்தடுத்து வரலாம். ஆனால் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு ஒருத்தான இங்கே இல்லை. இங்கே வந்து நீ கையெழுத்து போடனா நான் எஸ் சாமி கையெழுத்து போடுறேன்னு கையெழுத்து போடுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்கும் போதும் அவன் எதுக்கு தாக்குதல் நடத்தணும்? அது மாதிரி இந்தியாவோட ஸ்டாண்டு இஸ்ரேலை பொறுத்து ஈரானை பொறுத்து இந்தியாவோட ஸ்டாண்டு இன்றைக்கி வந்து ஒரு இஸ்ரேல் சார்பாக மாறி இருக்குது. அது இஸ்ரேல் சார்பாக மாறி இருக்குது, இஸ்ரேலுக்கு ஆதரவாக மாறி இருக்குது. அதனால இந்தியா தனித்து விடப்பட்டிருக்கிறது. மோடி கூட பேசியிருக்காரு. வந்து பிரதமர் மோடி வந்து கொரோனா காலகட்டத்தை போல் வந்து போருக்கு நம்ம மக்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அது எதுக்கு ஒரு பிரதமர்னால் லாங் டேர்ம் விஷன் வேணும். ஷார்ட் டேர்மாக மேனேஜ் பண்ண முடியலை, நீங்கள் கொரோனா காலத்தை மாதிரி தயாராக இருங்கன்னா அது சொல்கிறதுக்கு பிரதமர் தேவையா? அப்புறம் எதுக்கு இது 10 வருஷமாக உனக்கு ஆட்சியில் கேட்டிருந்துங்க? 10 வருஷமாக என்ன பண்ண? நீ எனர்ஜி இண்டிபெண்டன்ஸுக்கு என்ன பண்ண? ஒன்றும் பண்ணலை.
இப்போ ஒன்றுமே பண்ணாமல் இன்றைக்கி வந்து கொரோனா காலத்து மாதிரி தயாராக இருக்குன்னு சொன்னாங்கன்னா எப்படிப்பட்ட வீக் பிரைம் மினிஸ்டர் நம்ம வச்சுருக்கோன்றது தெரியும். அவ்வளோதான். இட் ஷோஸ் இஸ் வீக்னஸ், இட் ஷோஸ் இஸ் இன்கேப்பபிள். இப்போ முதல்வர் ஸ்டாலின் கூட அவர் அதுக்கு விட்டுருக்கார், வந்து இது ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலை, போர் வரதுன்னு தெரியும் தானே அப்படின்னு கேட்குறாரு. கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இதானி அம்பானிக்கு பிரச்சனை வந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பார். மக்களுக்கு வந்து அவருக்கு என்ன பிரச்சனை? மக்கள் தான் வந்து மதத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க இருக்கான். வடநாட்டில் இவிஎம் இருக்குது, எஸ்ஐஆர் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. எதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அவசியம் கிடையாது. மக்கள் எக்கெடுக்கிட்டு போனால் அவருக்கு என்ன கவலை? அதை பற்றி கவலை இல்லை. ஆரம்பத்திலே சொன்னீங்க சார், போர் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி. எப்படி இது முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? திடீர்னு ஒரு நாள் நிற்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மெதுவாக நடக்கும்னு நினைக்கிறீங்க? நிற்கணும் அப்படின்னா வந்து அமெரிக்காவுடைய வித்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி இப்போ வந்து இதில் போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டோமோன்ற ஒரு பேக் தாட் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. ட்ரம்ப்புக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள் இதெல்லாம் சேர்ந்து இந்த போரை நிறுத்துவதற்கு வாய்ப்பு உருவானது தானே ஒழிய மற்றபடி ட்ரம்ப்பினுடைய ஒரிஜினல் இன்டென்ட் வந்து அது கிடையாது. ஹீ மே எனி டைம் ரெஸ்யூம், எனி டைம் ஹீ மே டேக் அ டிசிஷன். நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சர்க்கஸில் ஒரு கோமாளியை தூக்கி மேலே வச்சுட்டு அவன் நல்ல முடிவு எடுப்பான்னு சொல்ல முடியாது. அவன் எடுக்கிற முடிவு என்ன ஆகுதோ அதுக்கான விளைவுகளை மக்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். நன்றி.